சமையல் செய்யும்போது அந்த அம்மா அந்த சாப்பாட்டை பரிமாறும் போது சில பசங்களுக்கு பிடிக்காது. அவங்க சொல்லுவாங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்லுன்னுவாங்க. நான் சொல்லுவாங்க, இது எப்படி இருக்கும் தெரியாமலே என்ன பண்ணக்கூடாது, வேணான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் வள்ளலார் சொல்லுகிறார், ஒரு பதார்த்தத்தின் ருசி என்னதென்று அறியாமல் ஒரு பதார்த்தத்தின் ருசி என்னவென்று சொல்ல முடியாது. ஒரு அம்மா மாம்பழம் சாப்பிட்றாங்க, மாம்பழம் நல்லா இருக்குன்றாங்க. மாம்பழம் என்றால் நல்லா இருக்கும் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே மாம்பழத்தை சாப்பிட்டு பார்த்தா நீங்க சொல்லணும். நான் உங்கள் ஊரில் மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெருசு. வள்ளலார் சின்னதா செஞ்சுக்கிறாங்க. அது கூட தெல்லாரம்பட்டு தனப்பால் அடிகளார் ஒருத்தர் இல்லைன்னா இந்த பக்கத்துல வள்ளலார்னா யாருன்னே தெரியாது. அவர் சமயத்துல தொட்டு காட்டினார். சமயம்னா என்ன தெரியுங்களா? சமய சந்தர்ப்பத்துக்கு மாதிரி பேசிட்டு போய்கிட்டே இருக்கலாம். உங்களை யாரும் துன்புறுத்த முடியாது. அப்பா அவர் சமய சந்தர்ப்பவாதிப்பா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது.